வா தம்பி, வா வா வா. ஏன் தயங்குற? சும்மா வா, உட்காரு. அட உட்காருண்ணா. வடிவு, தம்பி வந்தாச்சு. இதோ வந்துட்டேன். உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? சீக்கிரம் கொண்டாடி. வரேன்டி. சாப்பிடு சாப்பிடு. என்னங்க இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான். சாப்பிடு. எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. தயங்காத தம்பி, சும்மா சாப்பிடு. தம்பி, நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னங்க? முத்துவே நான் பார்க்கணும். கூட்டிட்டு போறியா? அவர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, டேய் கண்ணா சொல்லுடா. என்ன உன் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சுக்கப்பா. காரியாகனா கழுதைய கூட கால பிடிப்பீங்களா? எனக்கு தெரியாதுங்க. உட்காருப்பா. தெரியாதுங்க. உனக்கு நிறைய லட்டு தரேன். ஏய் சொல்லுடா. நான் சர்வ ஜாக்கிரதையாத்தான் போனேன். இல்ல, பல தடவை சொல்லியிருக்கேன் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. கேட்டாதானே? யாரு செஞ்ச புண்ணியமோ இவன் தப்பிச்சுட்டான். மாட்டிருந்தா செமையா உதைச்சிருப்பாங்க, உடனே கூட்டிருப்பான். நீதான் இவங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லணும். ஏன்னா போலீஸ் நம்மளை பிடிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவரம் வாயில் தான் சொல்ல முடியும். வால் போஸ்ட் அடிச்சு நெத்தியிலே ஓட்ட முடியும். அதுவும் சரிதான். எதுக்குடா தனியா கூப்பிட்டேன்? சொல்றேன் வாங்க. என்னடா விஷயம் சொல்றானா? அதோ முத்து, உங்களை பாக்கணும்னே நீங்க இருக்கிற இடத்த இவங்கிட்ட கேட்டேன். சொல்லவே மாட்டேன்னுட்டான். சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன் வந்த? உங்களை பார்க்க எவ்வளவு ஆசையா நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம எங்க ஆட்களை தீ வச்சு கொடுத்துறாவும் மாமே. மனிதத்தன்மை இல்லாத அந்த அரக்கர்களை அழிக்கிறதா என் முதல் வேலை. அது வரைக்கும் வேற எதுலயும் என் கவனம் செல்லாது. அப்படின்னா என்ன மறந்துரு முத்து. நடந்தத கனவா நினைச்சு என்ன மறந்துரு. நான் வரேன். யார சொல்லி என்ன பிரயோஜனம்? விவரம் தெரிஞ்சவங்க தப்பு செய்யலாம். என்ன கேளுங்க, பதில் நான் சொல்றேன். சரி, நேரடியாவே கேட்கிறேன். உனக்கு உன் காதல் தான் பெருசா போச்சு. நடந்ததை பார்த்தா அப்படிதான் தோணும். வடிவ நான் வர சொல்லல, அவளாவே வந்தா. என்ன மறந்துடுன்னு புத்தி சொல்லி அனுப்பி வச்சேன். என்ன நம்பு மாறி. நிலைமையோட கடுமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு என்ன நம்பு. விவரம் தெரிஞ்சவன் நீ எது செஞ்சாலும் சரி. நடக்கிறது நடக்கட்டும். ராசாத்தி என் கண்ணு உன் புத்திசாலித்தனம் யாருக்கிட்டே வரும்? வடிவ தோட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தா வழியில பார்த்தேன், கூட்டிக்கிட்டு வந்தேன். ஏண்டி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன்? அதுவாமா வந்து ஏண்டி முழுங்குற? தோட்டத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா, பார்த்துட்டு வந்துட்டா. நான் என்ன விவரம் தெரியாத பொண்ணா? இன்னைக்கு தான் புதுசா போனேனா? அதானே. ஏன் வடிவு, நீ தோட்டத்துக்கு போறதா இருந்தா கூட கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு தான் போவிய. நீ ரொம்ப மாறிட்ட. மாமா, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறீங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதான் வாய் தொடுக்கு ஜாஸ்தியா போகுது. வயசுக்கு வந்த பொண்ணு வரம்ப மீறினா கடைசியில வருத்தப்பட வேண்டி வரும். எதுக்கு நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்க. அடுத்த தடவை நான் அவளை வழியில சந்திக்க கூடாது. முத்து, பள்ளிக்கூடத்துக்கு போலியா? வாங்க. ஏன் போல? அப்பா நேத்து வயக்காட்டுக்கு போனாங்க, இன்னும் வரல. வயிறு பசிக்குது. அப்படியா? இரு, இந்த சாப்பிடு. வேண்டாம். ஏன்? காசு இல்லையே. நீ காசு கொடுக்க வேண்டாம், சாப்பிடு.
காசு இல்லைன்னு தயங்க வேண்டாம். உனக்கு எப்பப்ப பசிக்குதோ அப்பெல்லாம் வந்து சாப்பிடு. பாட்டி, அம்மா தண்ணி. நான் தான் முத்து வந்திருக்கேன். உங்க முத்து தான் வந்திருக்கேன். நீங்க தப்பிச்சு போயிருங்க. போங்க, நான் மத்த பாத்துக்க. நீங்க போங்க. மடையா சும்மா பாத்துக்கிட்டீங்க. கதை உடனே என்னடா முத்து? தெரியாதுங்க. தெரியாது? உண்மையை சொல்றான். தெரியாதுங்க. முத்து இங்க இல்ல. சரி, நீ இந்த நேரத்துல என்ன இங்க பண்ற? பாட்டிக்கு ரொம்ப உடம்பு தெரியல, பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிற. கிழவி, அங்க பெருசாளி வச்சாரு. என்ன நடந்தது? முத்து போய் அடிச்சு போட்டு போயிட்டான். இன்னும் அதிகமா இருக்கு. முத்து போய் அந்த பக்கம் வந்தானா? இல்லையே, இந்த பக்கம் வந்தானா? இல்லையே, இந்த பக்கம் வரல, அந்த பக்கம் வரல. அப்ப இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். சரி பாருங்க. மனிதத்தன்மை இல்லாத அந்த அரக்கர்களை அழிக்கிறதா என் முதல் வேலை. அது வரைக்கும் வேற எதுலயும் என் கவனம் செல்லாது. அப்படின்னா என்ன மறந்துரு முத்து. நடந்தத கனவா நினைச்சு என்ன மறந்துரு. நான் வரேன். நில்லுங்க, இப்ப போவாதீங்க. வாங்க. இல்ல, நான் போறேன். பாத்தீங்களா, இப்ப நீங்க போறது ஆபத்து. வாங்க. என்னடா தம்பி இந்த நேரத்துல வந்திருக்க? முத்து பைய தப்பிச்சு நம்ம ஊருக்குள்ள வந்துட்டான். ஐயோ அப்படியா?
நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு எங்கேயா தப்பிச்சிட்டான். இவ்வளவு நெஞ்சத்தை விழுந்தா இந்த ஊருக்குள்ள வரணும். நீ ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்காக சொல்லிட்டு போக வந்தேன். இங்க வர உனக்கு என்ன பைத்தியமா? நான் வரேன். ஆமா வடிவுங்க மேல மாடியில படுத்திருக்கா? மாடியிலையா? சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவ. நம்ம தான் எச்சரிக்கப்பட்டு போனோம். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாப்பா. மேல காத்து வரலன்னு கதவு திறந்து போட்டு படுத்திருந்தான்னா? ஐயோ, பாத்தியா, கதவு திறந்து போட்டு படுத்துட்டு இருக்கா. வீட்லயும் ஆளை காணோம். வடிவா, உள்ள என்ன பண்ற? குளிச்சுட்டு இருக்கேன். குளிக்கிறாளா? இந்த நேரத்துல என்னடி குளியல? இன்னைக்கு என்ன தேதி? ஆமா, மறந்தே போயிட்டேன். வடிவு குளிக்கிறாடா? வடிவு மாசம் மாசம் குளிக்கிறாளா? ஆமாடா. அப்போ ஒண்ணும் பயம் இல்ல, எல்லா கதையும் திறந்து போட்டுக்கேன். மறுபடியும் குளிச்சுட்டு கதவை போட்டு சீக்கிரமா படுத்து. வரட்டானா? பாத்து பைக் பாரு. ரோஜா தோட்டம் பூத்திருக்கு பாரு, ராஜா நீயே ராத்திரிக்கு தோது. ரோஜா தோட்டம் பூத்திருக்கு பாரு, ராஜா நீயே ராத்திரிக்கு தோது. ஆசை என்னை மீறுதையா, போதை நெஞ்சில் ஏறுதையா. ஆசை என்னை மீறுதையா, போதை நெஞ்சில் ஏறுதையா. ரோஜா தோட்டம் பூத்திருக்கு பாரு, ராஜா நீயே ராத்திரிக்கு தோது. மாலை நேரமானதும் உன்னை காண தோணும். காலை உந்தன் கையில் நானும் ஆட வேணும். மையலே கொண்டது மல்லிகை பூங்கொடி, மார்பிலே நீந்தவே ஏங்குதே பைங்கிளி. தீயான தேகம் நீராடவே, தேனாறு போலே நீ ஓடி வா. அத்தடித்த சித்திரத்தை அள்ளிக்கொள்ளவா, கட்டழகு பெட்டகத்தை கட்டிக்கொள்ளவா. ரோஜா தோட்டம் பூத்திருக்கு பாரு, ராஜா நீயே. ஆ, 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 காலம் வீணே போகுது, கண்ணால் ஜாடை காட்டு. காதல் தீபம் பூமனம் தாங்குமா, வாழும் போன பின் தேன் சுகம் தோன்றுமா. நான் கொண்ட ஆசை நாலாயிரம், ஏழாயிரம். மொட்டு விட்ட முல்லைக்கொடி மெல்ல கொள்ளுது, கொட்டு வச்ச ரத்தினத்தை அள்ள. ரோஜா தோட்டம் பூத்திருக்கு பாரு, ராஜா நீ இருக்கு தோது. தோட்டம்
அப்படியா? இப்ப நீ புறப்படுறதுதான் நல்லது. அப்ப நான் வரட்டுமா? தெரியாதுங்க. தெரியாதுங்க. ஒரு மிதி நினைக்கிறேன்.